கிராமத்தை சுற்றி மாடெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டிலேருந்து பாலை கறந்து இந்த கலெக்ஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்களாம். அந்த மில்க் நீங்கள் வந்து 4 டிகிரியில் ஸ்டோர் பண்ணும்போது 48 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் பாயில் பண்ணீங்க அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து சுத்தமான பசும்பால். இந்த மேலே அந்த இதெல்லாம் தெரியுது, அந்த கொழுப்பு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாமே இருக்காது. கலெக்ட் ஆன மில்க் இப்போ பவுலில் இருக்குது. பவுலில் இருந்து நம்ம மில்க் பம்ப் பண்ணி நம்ம சைலோ கொண்டு போகிறோம். இப்போ பேக்கிங்க்கு தேவையான மில்க்கை நம்ம இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது மில்கோட வெயிட். இந்த வெயிட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம டெலிவரி பண்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காலையில் எந்திரிச்சோடனே நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை பிரிஸ்க் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? டீயோ காஃபியோ இல்லை பாலோ குடிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ வர பால் எல்லாமே வந்துட்டு பயங்கரமாக வந்து டோன் பண்ணி கொடுக்குறாங்க, ப்ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பால் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த பாலில் எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பால் இப்போ நானும் வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பர்டிகுலராக ஷாத்விக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த பால் என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பால் இதுதான், அரம் கவ் மில்க். ஸோ இது வந்து சுத்தமான மாட்டுப்பால். இந்த பால் வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு அதை காஃபி போட்டு காமிக்கிறேன், வாங்க. இந்த பால் நான் எப்படி வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட ஆப் இருக்குங்க, அரம் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தான் வந்துட்டு இந்த ஆப்பில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பால் வாங்கினேன். அரம் பால் யூஸ் பண்ணி காஃபி போட்டேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த பால் வந்து எப்படி பண்ணுறாங்கங்கிறது பார்த்தாகணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நம்ம போய் பார்க்கலாம். ஸோ எஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கும். அக்ஷி டைரியோட கலெக்ஷன் சென்டரில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த கலெக்ஷன் சென்டரோட ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கிராமத்தை சுற்றி மாடெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டிலேருந்து பாலை கறந்து இந்த கலெக்ஷன் சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்களாம். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என் பால் வந்து சுத்தமாக இருக்கா, அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் வந்து இங்கே பண்ணிடுவாங்களாமா. பண்ணிட்டு அது எவ்வளோ குவான்டிட்டி, அதாவது எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து நான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேங்கிறதையுமே இங்கே செக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க வீட்டில இருந்தும் கொண்டு வந்து கொடுக்கறத வந்துட்டு ஒரு பெரிய கேன்ல வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்களாமா. இதை அப்படியே வந்துட்டு அந்த கூலிங் ப்ராசஸ் சென்டருக்கு வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த ப்ராசஸ் நடக்கிற இடம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கேன்ல வந்துட்டு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க பால். இதை வந்து செக் பண்ணிட்டு இந்த மாதிரி பெரிய கேன்ல ஊற்றி அனுப்பிச்சிருவாங்களாமா. எப்படி ப்ரோ செக் பண்ணுவீங்க? ஃபேட்ல மேலே இருக்கல ஷேக் பண்ணுங்க. ஓகே, ஷேக் பண்ணி மிக்ஸ் பண்ணாதான் எல்லாமே ஓகே. ஃபேமிலி சார் மில்க் ஊற்றுங்க. இது ஃபில்டர் மூலமா ஃபில்டர் ஏஜென்ட் நம்பர் போட்டு இதில் ஸ்டே ஆகும். இப்போ இங்கே போட்டது இதில் வந்துருச்சுன்னா இதில் பில்லு வந்துடும். எவ்வளோ ஃபேட்டு, எவ்வளோ எஸ்என்எஃப் எல்லாமே கஸ்டமர் ஃபார்மருக்கு உள்ள போய்டும். நான் கொடுத்த பாலுக்கு அவங்க கொடுக்குற ரெசிப்டில் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு டேட்டு, டைமு, என் பேர், எனக்குன்னு ஒரு ஐடி கொடுக்குறாங்க இங்கே. ஸோ அந்த ஐடி, நான் எவ்வளோ பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன், அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ எஸ்என்எஃப் இருக்குது, அதோட விலை எவ்வளோ விலைக்கு போகுதுங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரெசிப்டில் போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு பார்க்குறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இது அப்படியே எங்கே போகுது அப்படின்னா, இதை வந்து கூலிங் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்களாம். இந்த மாதிரி பெரிய பெரிய கேனாக எடுத்துகிட்டு வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்ரக்கு வரும் போல இருக்கு. அந்த ட்ரக்கில் ஏற்றி அனுப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அடுத்ததான் அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத சார் தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஆனால் உங்கள் பேர் என்னன்னா? என்னோட நேம் சந்திரசேகர் மேடம். சந்திரசேகர், நீங்கள் இங்கே என்னவா இருக்கீங்க? நான் வந்து இங்கே வந்து குவாலிட்டி இன்சார்ஜாக இருக்கேன். குவாலிட்டி இன்சார்ஜாகவும் இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இடம் பேர் என்ன அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக சொல்லிடுங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து பிஎம்சின்னு சொல்லுவாங்க. அதோட எக்ஸ்பென்ஷன் வந்து பல்க் மில்க் கூலர்னு சொல்லுவாங்க. ஓகே, இங்கே வில்லேஜில் இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர மில்கை நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் போட்டுட்டு அதுலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து ஃபேட் எஸ்என்எஃப் ரிசல்ட் எல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த மில்கை டைரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு சைலோன்ற இதுல வைக்கிறோம். அதுதான் பல்க் மில்க் கூலர்.
அதில் வந்துட்டு நம்ம சில் பண்ணிட்டு சில் பண்ண மில்கை டைரெக்டாக பேக்கிங் மிஷினில் கொடுத்து பேக்கிங் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இன்னைக்கு ஈவினிங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம். அப் டு 8 to 12 ஹவர்ஸில் வந்து கஸ்டமரை வந்து ரீச் ஆகிடும். அப்படி ரீச் பண்ணும்பொழுது அந்த மில்கை நம்ம எத்தனை நாள் வந்து யூஸ் பண்ணலாம்னா நார்மலாக? அந்த மில்க் நீங்கள் வந்து 4 டிகிரியில் ஸ்டோர் பண்ணும்போது 48 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் பாயில் பண்ணீங்க அப்படின்னா அதோட செல்ஃப் லைஃப் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்கிறீங்க. ஓகேண்ணா, இங்கே ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்படியே நம்ம 1 by 1 எங்களுக்கு சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் வில்லேஜில் இருந்து கலெக்ட் பண்ணுற மில்க் ஒரு டாடா ஏஸ் வழியாக நம்ம பிஎம்சிக்கு வருது. இப்போ இதில் இருக்கிற மில்கை வந்து நம்ம அன்லோட் பண்ண மில்கை வந்து ஃபர்ஸ்ட் வேயிங் போட்டுக்கிறோம். அந்த மில்கோட குவான்டிட்டி எவ்வளோன்றதை நோட் பண்ணிக்கிறோம். அந்த கேன்ல இருந்து ஒரு மில்க் சாம்பிள் எடுத்து மில்க் அனலைசர்ல டெஸ்ட் பண்றோம். டெஸ்ட் பண்ணிட்டு இதுல ஃபேட் எஸ்என்எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஃபேட்டுங்கிறது வந்து கொழுப்பு சத்து, எஸ்என்எஃப்ங்கிறது இதர சத்து. கொழுப்பு சத்து இதர சத்து ரெண்டும் சேர்ந்தது மொத்த சத்து. அந்த மொத்த சத்துக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு ஃபார்மருக்கு பேமெண்ட்டா நம்ம கொடுப்போம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிடலாமாண்ணா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது என்னன்னா ஃபர்ஸ்ட் மில்கை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்போஸ் பால் ஏதாச்சும் புளிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஒரு ப்ரீ டெஸ்ட் பண்ணுறோம், ப்ரிலிமினரி டெஸ்ட். மில்கை டெஸ்ட் பண்ணியும் பார்க்கணும். எதனால் அப்படின்னா மில்கில் சில நேரங்களில் கலப்படம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறதுல சிலர் வந்து பணத்துக்காக வந்து அதில் சர்க்கரையோ உப்போ அந்த மாதிரி அடல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அடல்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா எஸ்என்எஃப் வேல்யூ அதிகமாகுது. இப்போ நார்மல் ப்ரைஸை விட அவங்க எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கிடைக்கும். அப்போ நம்ம மில்க் பிஎம்சி வர மில்கை எப்பவுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு கம்பல்சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாலை வந்துட்டு வாங்கினதுக்கு அப்புறம் இவ்வளோ விஷயம் இருக்கு நம்மளுக்கு பார்க்கறதுக்கு. இது வந்து சுத்தமான பசும்பால். இந்த மேலே அந்த இதெல்லாம் தெரியுது, அந்த கொழுப்பு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாமே இருக்கு. ஓகே, இப்போ எடுத்தாச்சு. அடுத்து வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க, வாங்க. அந்த கேனோட வெயிட் வந்து நமக்கு டேப்ல டிஸ்பிளே ஆகிடுது. இங்கே கேன் ஐடி ப்ளஸ் அதோட வேல்யூம் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடுது. அடுத்து நம்ம இந்த மில்க்கு என்ட்ரி போட்டாச்சு. இதோட மில்க் சாம்பிளும் ஒன்று எடுத்தாச்சு. அடுத்து வந்து மில்கை வந்து நம்ம இந்த பவுலில் ஊற்றுறோம். இதுக்கு ஒரு ஃபில்டர் வச்சு இந்த ஃபில்டர் பண்ணிக்கிறோம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு டஸ்ட் பார்ட்டிகளோ ஃப்ளைஸோ ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸை இது ஃபில்டர் ஆகிடும். கலெக்ட் ஆன மில்க் இப்போ பவுலில் இருக்குது. பவுலில் இருந்து நம்ம மில்க் பம்ப் பண்ணி நம்ம சைலோ கொண்டு போகிறோம். அதில் போனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய மில்க்கு 4 டிகிரிக்கு வந்து கொண்டு வரோம். நம்ம நான் எட்டி பார்த்துட்டேன், ஆனால் உங்களுக்கு வந்து அதை காமிக்க முடியாது. பாருங்கள், ஓரளவுக்கு ஃபுல் ஆகிடுச்சு, முக்கால்வாசி வந்துருச்சு. ஸோ சார் சொன்ன மாதிரி இதை மறுபடியும் வந்துட்டு பம்ப் பண்ணி பிக் மிஷினுக்கு ஏற்ற போகிறாங்க. ஆமாப்பா, இங்கே பாருங்கள் எவ்வளோ கடன்னு குறையுதுன்னு பாருங்கள். மில்க்கு ஃபில் ஆனதுக்கப்புறம் பம்பு வச்சு நம்ம வந்து பைப் லைன் வழியாக நம்ம சைலோக்கு கொண்டு போயிடுறோம் பாலை. இதில் இருக்கிற பாலை வந்து ரூம் டெம்பரேச்சர்லேருந்து 4 டிகிரிக்கு வந்து நம்ம கொண்டு வரோம். இதோட டெம்பரேச்சர் இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது. இதில் வந்து ஏற்கனவே பால் இருக்குதாண்ணா? இதில் வந்து காலையில் வந்து ஃப்ரெஷ் மில்க் இருக்குது. ஃப்ரெஷ் மில்க்கு சடனாக கூல் ஆகிடுச்சு. அதில் இப்போ கண்டினியூஸாக மில்க் வந்துட்டு இருக்கிறதுனால அது கண்டினியூ கூலிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம காலையில் ஃப்ரெஷ் மில்க் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரூட் பால் இறங்கிடுச்சு, இது செகண்ட் ரூட் பால். அதனால் ஆல்ரெடி கூலிங் மில்க் இருக்கிறதுனால ரா மில்க் அதில் ஆட் ஆகி கூல் ஆகிட்டு இருக்கு. குயிக்காக கூல் ஆகிட்டு இருக்கு. சரி, இது எவ்வளோ நேரம் ஆகும் கூல் ஆகிறதுக்கு? இது கூல் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 5000 லிட்டர் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஆகிடும். 4 ஹவர்ஸ் ஆகும்? எஸ். ஸோ இங்கே வந்து சில்லிங் செஷன் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் பேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆப்போசிட்டில் தனியாக வேற ஒரு ஃபேக்டரியில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம போய் பார்க்க போகிறோம். அதுதானேண்ணா? ஆமாங்க. அங்க பேக்கிங் சில்லிங் மட்டும் நடக்குது. ஓகே, நம்ம பேக்கிங் தனியா மெஷின் வச்சு தனியா செப்பரேட்டா அத பண்றோம். பேக்கிங் பிளஸ் அங்க வேற என்ன? லேப் டெஸ்டிங் அண்ட் பேக்கிங் அங்க பண்றோம். ஓகே, சோ அந்த டெஸ்டிங் அண்ட் பேக்கிங் எல்லாமே வேற ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கான். வாங்க நம்ம அங்கேயும் போய் பார்ப்போம். வாங்க, அக்ஷி டைரியோட லேபுக்கு வந்திருக்கோம் நாம. ஓகே, இப்போ மில்க்ல இருக்கிற ஃபேட் எஸ்என்எஃப் கலெக்ஷன் சென்டர்ல வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சில் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரு டைம் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக வந்து மொத்தமாக இருக்கிற மொத்த பால் பல்க் மில்கை கிராவிமெட்ரிக் மெத்தடில் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். மில்கில் பார்த்தீங்கன்னா நம்ம மால்டோடெக்ஸ்ட்ரின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து அந்த மாவு பொருட்கள் ஆட் பண்ணுறதுனால மில்கில் மால்டோடெக்ஸ்ட்ரின் டெஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் டெஸ்ட். ஸ்டார்ச் பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு அந்த மாதிரியான மாவுகள்லாம் பாலில் கலக்கிறதுனால என்ன ஆகும், எஸ்என்எஃப் வேல்யூ அதிகமாகும். ஃபார்மருக்கு வந்து ரேட் அதிகமாக கிடைக்கும். அதனால அந்த மாதிரியான கலப்படங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அந்த மாதிரி எல்லாம் கலந்தா பால் கெட்டு போயிடாதானா? செல்ஃப் லைஃப் குறையும், கண்டிப்பாக குறையும். அப்போ அந்த அடல்ட்ரேஷன் கலப்படம் இல்லாத மில்கை மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நாம
முன்னாடியே வந்து அடல்ட்ரேஷன் டெஸ்ட் எல்லாமே பண்ணிடுறோம். இந்த கிட் வந்து ரெடிமேடாகவே கிடைக்குது நமக்கு. இதை வாங்கி குயிக் டெஸ்ட் நம்ம டைமிங் மிச்சமாகும். ப்ளஸ் நமக்கு என்னன்னா நம்ம மில்கை நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம், குவாலிட்டியாக பார்த்துக்கலாம். சேஃபான ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமருக்கு இஷ்யூ பண்ணலாம். இப்போ இந்த மில்க் வந்து நம்மளோட சைலோ மில்க், மொத்த பல்க் மில்க், அதுல இருந்து ஒரு சாம்பிள் எடுத்திருக்கோம். இந்த மில்கில் இருக்கிற ஃபேட்டை நம்ம வந்து கிராவிமெட்ரிக் மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிட்ரோமீட்டர் எடுத்துக்கிறோம். இதில் வந்துட்டு சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து 10 ml எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் 10 ml எடுத்துக்கிட்டோம். இது மில்க் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பிப்பட்டு 10.75 ml பிப்பட்டு. இது மில்கில் இருக்கிற ஃபேட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கான செப்பரேட்டான ஸ்பெஷலான ஒரு பிப்பட். ஓகே, இப்போ மில்க்கு 10.75 ml எடுத்துக்கிட்டோம். இதை ஸ்லோவாக வந்து ஆசிடில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது ஆசிடும் மில்க்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் செப்பரேட் லேயராக வர மாதிரி ரொம்ப ஸ்லோவாக விடணும். அடுத்ததாக வந்து ஐசோ அமைல் ஆல்கஹால், இதை வந்து 1 ml ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் இதை லாக் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறோம். இதெல்லாம் மில்க் சாம்பிளை வச்சுட்டோம். இதுக்கப்புறம் இந்த லெட்டை வச்சு மூடிடுறோம். மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் தேவை. இப்போ டைமர் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு 5 மினிட்ஸ் ரன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபேட்டை நம்ம மில்கோட பல்க் ஃபேட்டை நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த மில்கில் இருக்கிற ஃபேட் கண்டென்ட் இதுதான். இதில் வந்து மேடம் இப்போ 4.5% இருக்குது. ஓகே, நம்ம நார்மலாக வந்து 4.5 ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம வந்து மில்க் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபேட் டெஸ்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம அடுத்து பேக்கிங்கே போகலாம். இப்போ நம்ம பிஎம்சியில் அந்த 5000 மில்க் கூல் பண்ணோம். அதிலிருந்து காம்பேக்டாக இருக்கிற சைலோக்கு நம்ம மில்கை ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை மில்க் இது உள்ள இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பேக்கிங்க்கு தேவையான மில்கை நாம இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இருந்து நம்ம வந்து பேக்கிங் மிஷினுக்கு நம்ம கொண்டு போக போகிறோம். நம்ம அந்த சைலோவில் இருக்கிற மில்கை பைப்லைன் வழியாக எடுத்துகிட்டு வந்து ஹெட்டில் வச்சுருக்கோம் மில்கை. ஓகே, இது 2 இடத்துலையுமே மில்க் இருக்கு. ஆமாம், 2 ஃபில்லிங் லைனுக்கு 2 ஹெட்டு கொடுத்துருக்கோம். இப்போ மில்க் இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபில்மில் வந்து இன்றைக்கி மேனுஃபேக்சரிங் டேட்டு ப்ளஸ் அந்த மில்க் எத்தனை நாள் யூஸ் பண்ணலாங்கிற டேட்டு, யூஸ் பை டேட்டு ப்ளஸ் அந்த மில்கோட வேல்யூம்க்கு எவ்வளோ ரேட்டுங்கிறத கொடுத்துட்டோம். எந்த ஹெட்டில் ரன் பண்ணுறோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா எந்த ஹெட்டில் ரன் பண்ணோம் அப்படின்றத ட்ரேசபிள் பண்ணுறதுக்காக ஹெட் நம்பரும் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு மில்க் பேக் ஆகிட்டு ட்ரேல கலெக்ட் பண்ணுறோம். ட்ரேல கலெக்ட் பண்ண மில்கை வந்து ரீஃபர் வண்டியில் வச்சு அதை வந்து சென்னைக்கு கொண்டு போகிறோம். கஸ்டமர் ரெண்டுக்கு போகுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கம், மேடாவாக்கம், கோவூர், இந்த 3 இடத்துல வந்து நமக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் இருக்குது. அங்கேருந்து வந்து டைரெக்டாக வந்து வீடுங்களுக்கே மில்க்கு ஃப்ரீ சப்ளை ஆகுது. ஓகே, இது ஸ்டோர்ஸில் கிடைக்காதாண்ணா? ஸ்டோர்ஸில் இன்னும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, டைரக்ட் டெலிவரி உண்டு. அது இல்லாமல் நம்மக்கிட்ட ஆப் இருக்குது, அரம் மில்க்னு சொல்லிட்டு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, அதில் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னாவே டைரெக்டாக வந்து நம்ம மில்கை வந்து வீடுங்களுக்கு டைரக்ட் சப்ளை பண்ணலாம். எங்களோட ஆப்பை 30 டேஸ்க்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்னா 10 டேஸ்க்கு எக்ஸ்ட்ராக்கு உண்டான பாலை நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். அதாவது 30 நாளைக்கு உண்டான சப்ஸ்கிரைபை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 40 டேஸ்க்கு உண்டான மில்கை நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். 10 டேஸ் பால் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். அரம் மில்க் இது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆஃபர். அரம் மில்கை வாங்கி பயன்படுத்துங்க. அதோட நற்பலனை மக்கள் எல்லாரும் அனுபவிங்க. இப்போது மில்க் பேக்கிங் ஆனதை பார்த்தோம். நம்ம அடுத்து மில்கோட வெயிட்டை பார்க்க போகிறோம். பேக்கான மில்க்கு ட்ரே வைஸ் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ப்ராப்பரான வெயிட்டில் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். இதோட குவான்டிட்டி வந்து 500 ml ப்ளஸ் அந்த பேக்கெட் வெயிட்டு ப்ளஸ் மில்கோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மினிமம் வெயிட் வந்து 505 இருக்கணும். நம்ம 506 கொடுத்துருக்கோம். இது மில்கோட வெயிட்டு. இந்த வெயிட்டை நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ண இந்த அரம் மில்க் சென்னையில் எங்கெங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி மேடவாக்கம்ல கிடைக்குது, கோவிலம்பாக்கம்ல கிடைக்குது, அண்ட் நம்ம ஏரியா கோவூரில் கூட கிடைக்குது. இதை வந்துட்டு டைரெக்டாக சப்ளை பண்ணுறாங்க வீட்டுக்கு. நம்மளுக்கு வந்து ஸ்டோர்ஸில் எங்கேயும் கிடைக்காது. ஸோ இந்த பாலை வந்துட்டு நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுக்கான ஆப் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னென்னைக்கு என்னென்ன டைமில் வந்துட்டு உங்களுக்கு பால் வேணும் அதில் நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்றாங்க. அண்ட் இது பாருங்க, ஒவ்வொரு பால்லையுமே வந்துட்டு அதோட மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருப்பாங்க, எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. ஸோ தட் நம்ம வந்துட்டு இந்த பாலை எத்தனை நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்
பண்ணலாம் அப்படிங்கிறது இதுல இருக்கும். இந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா தரப்பினருக்குமே வந்து கொடுக்கறது. ஈவன் நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்பி கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா அது பால். ஸோ அந்த பால் வந்துட்டு எவ்வளோ சேஃபா இருக்கணும், எவ்வளோ செக்யூரா இருக்கணும்னு பார்த்து பார்த்து அவ்வளோ லேப் அனாலிசிஸ், அவ்வளோ டெஸ்ட்டுக்கு மத்தியில வந்து சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து கரெக்டான குவாலிட்டியில கரெக்டான குவான்டிட்டியில கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு என்ன மாதிரியே இந்த அறம்பால் வாங்கணும் அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களோட ஏரியால இல்லை உங்க ஏரியாவுக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா இதை வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். இந்த பால் பாக்கெட் எல்லாத்தையுமே வந்துட்டு ட்ரேல ஏற்றி அதை வந்து ஒரு ட்ரக்கில் ஏற்றி அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒவ்வொரு பால் பாக்கெட்டுமே தயாரிக்கிறாங்க. இப்படிதான் உற்பத்தி ஆகுது எல்லாமே. ஆனா என்ன மாதிரி ஆட்கள் வந்து பாலே பிடிக்காதுப்பா அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுவோம். பட் இந்த பாலுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குல்ல, சீரியஸாகவே ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான டிஃப்ரெண்டான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஹேமா ஸ்டைலில் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா என்ன பண்ணும், கீப் சப்போர்ட்டிங் ஹேமா ஸ்டைல். ஓகே, பாய்.